ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. செத்து போயிருவான் என்ன பிள்ளை என்ன நிலைமையில இருக்கிறாளோ இவங்க பாட்டு பாடி என்னுடைய மகளோ மகளுக்கு சொல்லக்கூடிய தெப்ப குளத்துல குளித்து 48 நாள் கபரி பூஜை செய்ய சொன்னேன். செஞ்சுக்கிட்டு 48 நாள் கபரி பூஜை முடிஞ்சது. அரை மணிக்கு கூட்டிட்டு வந்து பாம்பு இனத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏற்கனவே மணி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்படிதான் தவறு செய்ய மாட்டான் என்னுடைய மகள். யாருக்கு பிறந்தவன்? எனக்கு பிறந்தவன். அதுதான் சொல்ற தனமாட்ட ஆகி போயிட்டான். உனக்கு பார்த்தா ஒரு அம்பா தட்டிச்சு. உன்னை பார்த்தாலும் லவ்னு உச்சல விட்டு எங்களுக்கு குடும்பம் எப்பேற்ற குடும்பம் தெரியுமா? ஐயோ உன்ன மாதிரி தீர்த்த குடும்பம் நான் பார்த்ததே இல்லை. என்னடா சொல்ற? ஆமாடா டீ நிச்சயதார்த்த எப்ப? ஆடும்போது டீ வந்து டீயே கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? போடா. டேய் அதனால அரை மணிக்கு கூட்டியாச்சு. 48 நாள் பூஜை முடிஞ்சிருக்கும். அரை மணிக்கு கூட்டி போய் இந்த பாம்பு இனத்துல திருமணம் செஞ்சு வைக்கணும் என்னுடைய மகன். என்னடா பேசுற? கன்னி பெண்றா, கன்னி பெண்ணு, கன்னி பெண்ணு. கூட்டிட்டு வாடா. என்ன வாக்கு வாக்கு 1500 புண்டகாசி இல்லைன்னா இப்பெல்லாம் சித்தவாத பண்ணக்கூடாது. ஆனா 2 நக்கு நக்கு என்ன எனக்கு அப்பாடி பண்ண என்ன அவத்தை புளுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அதுக்குத்தான் எடப்பாடுல போண்டா திங்காதடி அப்படின்னு செவனா புகுது வாங்கி குடிங்க. அப்படி மேல ஒத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா என்ன சாமி, நான் ஆசைப்பட்டேன் அந்த ஆனால அழகு பண்ண அர்ஜுனும் நீ கூட ஒன்று சேர்ந்தம் அல்லவா, அதனாலே உருவானது. சின்ன 10 நிமிஷத்துல இப்படி உருவாகுமா? அண்ணா தேவாதி தேவர்கள் ஒன்று சேர்ந்தா உடனே கருத்தரிக்குமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்க? எனக்கு எல்லாம் எந்த கருத்தரிக்குது? கிடத்துல போட்ட கல்லாட்டமே கிடக்குது. அந்த பவுரு தான் கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். அது பவுர் இருக்குதா? ஆடாத பேச்சு. என்ன வச்சு வலிக்குதா? நினைமாத கர்ப்பிணியா இருக்கிறேன். அதுக்குள்ளயா செத்து போய்விட செட்டோட மெதுவா நடச்சாரு. எப்படி நடக்கணும்? நீ ஒருக்கா நடந்து காட்டுனா? இங்க இருந்து எடப்பாடி போறதுக்கு ஒரு வாரமே ஆகணும். எப்படி? சோளக்காட்டு பொம்மையாட்டம் குமிச்சுக்கிட்டே நடக்கணுமா? குமிச்சுக்கிட்டு நடக்காத வவுத்தொலி பிடிச்சிக்கும். அப்புறம் எப்ப 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 ஐயோ முடி அப்படி நடக்கணும். நேக்கு பூண்டா வேகமா போனா குழந்தை புடிக்கிட்டு இன்னொரு மாப்பிள்ள வைக்கிறதுக்கு போற அண்ணா. ஏன் கை இப்படி அடி வகுத்துல போடுற? குழந்தை என்னைக்கோ நாளைக்கோ இருக்குது. பாவம் கொட்டலும் சரியில்லாட்டுக்கு. ஐயா நான் தெரியாதான் கேக்குறேன். கன்னிகா மடம் கட்டி கௌரி பூஜைக்கிறாங்க சொன்னாங்க. 47 நாள் பூஜை முடிச்சு போச்சு. விடிஞ்சா 48ஆம் நாள் பூஜை. ஏன் அப்படி அனத்தர பிய வருதா?
அப்ப உள்ள ஓடும்போது நல்லா இருந்துச்சு உனக்கு? ஒதுக்கிதாயா அப்படி வலியா வலிக்குதுண்ணா அப்படியே அடி பண்ணா கம்முனுத்தான் இருந்தா நீங்க. அவரு போயிட்டாரு. அப்படி வலியா வலிக்குது அப்படி. அண்ணா ஒருக்க நீவிதான் பாரு, தொட்டு பாருண்ணா. குழந்தை உதைக்குது என்னன்னு தொட்டுதான் பாரு. கொஞ்சம் உதப்பலா தாயா இருக்குது. தொட்டு பாருண்ணா. யார? குழந்தை எந்த வகுத்த தொட்டு பாரு, குழந்தை உதைக்குதானு. நான் டாக்டர் நான் தொட்டு பாக்குறது. கொஞ்சம் கொஞ்சம் உள்ள தாயா இருக்குது. தேவடி விட்டு பையன். யாரு விட்டு பையன்? இல்ல தேவடி விட்டு பையன். ஆமா ஏமா 48 நாள் கன்னிகாமடம் வச்சு கௌரி பூஜைக்க சொல்றாரு. இப்ப உங்க தந்தையார் விடிஞ்சா 48 நாள் பூஜை இதுவரை வரல. வந்துட்டார அவத்த புடிச்சிட்டு என்னன்னு சொல்லுவேன்? அவளும் கோவக்காரைய உச்சர விட்டுருவோம். அண்ணா இந்த விஷயத்தை என் தந்தையை எடுத்து சொன்னா, என் தந்தையார் ஏற்கனவே ஒரு கோவக்காரர். அவர் இடத்துல சொன்னு என்னன்னு சொல்லுவாங்க. அதனால நான் இங்க கன்னிகா மடத்துல இருக்கிறேன், நீ போய் சொல்லிருண்ணா. என்னம்மா இருக்கு இது மறக்கலாம். இரு ஒரு நிமிஷம் வரை வரேன். எப்படி மறைப்பேன்? மறக்கிற மாதிரி பாரு. நான் சொல்ற மாதிரி நீ முன்ன சொன்னதான நான் கேட்டேன். சரி நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். கேக்குறேன் நான் கேக்குறேன். என் தந்தையார் இடத்துல இருந்து எனக்கு பயம் பிறக்குதுண்ணா. பிறக்கத்தான் போகுது. அப்போ நம்ம பாய போட்டே ஒரு வழியாகி போயிடும். எப்படி பிறக்கும் பார்த்து புடிச்சு உட்கார வைனா. நம்ம என்னத்துக்கிட்டே செட்டு கட்டி இருப்போம். கொஞ்சம் உனக்கு ஒரு யோசனை. ஐயா இராயா ஐயா என்னை கை கழிக்கூடாது. ஐயா இது இந்த கையை விட இதை ஊடாத. இது ஏற்கனவே பிளேட் வச்சுக்குது. இது அட்டி பவுராயாது. சாயாத கவுக்குச்ச கொண்டாந்த சாயாது. அண்ணா வயிறு முட்டுதுண்ணா. அது அப்படித்தாங்க திரும்பு. எங்க சாமி? சாமி எங்கடி? நீ தானே மந்திரி, எடுத்துட்டு வந்து வைக்கணும்னு தெரியல. ஆறு எங்க சாமி? இந்த பூஜையில தீட்டாயா சாமி வராது. ஐயோ கடைசி நாள் பூஜை பேலஸ்ல எங்க அப்பா திட்டுவாரு. நடந்துகிட்டு தான் இருக்குது பூஜை. போய் எடுத்துட்டு வா, சி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. உக்காந்தாலும் அவ்வளவு தடுக்குது. எப்படி நல்ல மூச்சை உள்ள. அண்ணா மூச்சு இழுத்து எனக்கு ஒரு இது ரொம்ப சீரியஸ் பண்ணதான். இது வெளியே வராத சிலிண்டர் சாக மாட்டான். அண்ணா நமச்சிவாய நாம சிவனை கோக்கி நம்ம வரலாம். ஐயோ வந்தா தானே மணி அடிப்பான். ஓம் நமச்சிவாயே. ஓம் இலச்சவாய. அரகர மகாதேவா. அத்தை அரைக்கி விட்டு போயிட்டான்னு. ஓ கங்காதரா. அவன் இன்னமா ஓப்பான். கௌரி மனோகரா. வேற ஆளை பார்க்க மாட்டான். இன்னமான ஒன்னையே தான். சிவனே கைலேய வாசனே. வாசா நேசா. நேசா கைலேய வாசா. வாசா ஐயா கைலகிரி ஆண்ட தேவா. ஆமா சாமி. என்னை வந்து காரு சாமி. உன்னை கேட்கறதுக்கு ரொம்ப கண்டிஷன் தான். பரமேசா. ஆமா கங்காதாரா. அவன் தெங்கி போட்டு போயிட்டான். அப்புறம் கௌரி மனோகரா. உன்னை பண்றான்னு உங்க அப்பனி வைப்பானா? கௌரி மனோகரா. சிவனே அரகரா. பார்த்தாயா என்னுடைய ஒரு வருஷம் 48 நாளா உட்கார்ந்து உள்ள எந்திரிக்கிறா. ஆமா உட்கார்ந்தா எதாச்சும் புண்டை அடிச்சு தெரிஞ்சு போய் இந்த வார்த்தை பேசுற. இப்பதான் சேச்சி கூட்டம் நிக்க வச்சிருக்காங்க. கடூரமான பூஜை செய்யறான். எனக்கு பிறந்த பிள்ளை வாயிலையும் பண்ணி விட்டா கீழையும் பண்ணி விட்டா நடிச்சு அடிச்சு விட்டான். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கண்ணே நமச்சிவாயே. கண்ணே மகளே. ஓம் நமச்சிவாயே. கண்ணே உன்னுடைய தந்தையார் வந்திருக்கிறம்மா. உன்னுடைய தந்தையார் வந்திருக்குது. ஓம் நமச்சிவாயே. அரகரா. மத்த மூடு கும்மி. 48 நாள் கௌரி பூஜை பாரு. இப்படித்தான் வாங்கலாம். எப்படி செஞ்சிட்டு இருக்கிற பாரு. 48 நாளா வந்து உட்கார்ந்து ஒண்ணுமே எந்திரிக்கல. ஓம் நமச்சிவாயே. ஒண்ணுமே எந்திரிக்காதபடிக்கு கௌரி பூஜை செஞ்சு கொண்டிருக்கிறான். என்னுடைய மகள் அல்லவா, எனக்கு பிறந்தவளவா. கண்ணே மகளே. கண்ணே உடனே
புள்ள முகத்திலே முடிக்க மாட்டேங்கிறா. இன்னும் கடூரமான தவம் செஞ்சு கொண்டே இருக்கின்றார். எனக்கும் அந்த லாட்டு சூடி சுத்துறாங்க அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறா. அப்படின்றா அவளை கடூரமான தவம் பண்றா. நீ தான் என்ன சொன்ன சொல்லு கரெக்டா செய்வா. ஆமாங்க. எனக்கு பிறந்த பிள்ளை மதல்கார, எனக்கு பிறந்த பிள்ளை ஒரு தவறு செய்ய மாட்டா. திரும்ப கண்ணே எந்திரிமா, 42 நாள் முடிஞ்சது. நம்ம அரண்மனைக்கு போலாம். பாம்பு இடத்துல உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன். எந்திரி போலாம். எப்படி இருந்தாலும் இப்ப ஆளு வச்சு தான் தூக்கணும். கண்ணே கண்ணே உதவி எந்திரிமா. அப்பா எந்திரிமா. எங்க அப்பா வந்துட்டாரு. நம்ம ஒரு கட்டு கன்னியாச்சி பிடி போதும் மாய்க்கு போலாம் தெரிஞ்சு கையை குடுனா. எந்திரி, என்ன அரண்மனைக்கு போவோம். ஐயோ அண்ணா கையை குடுனா. இல்ல தூக்குனா. என்ன புண்டைக்கு எனக்கு தூக்கு. கண்ணே உனக்கு தூக்கா. கண்ணே உதவி இல்ல கையத்தான் கூட. போற மாதிரி கட்டிட்டு அண்ணா நான் எதை புடிச்சு எந்திரிக்கணும்? காலெல்லாம் குறைக்கல பிடிச்சிருக்கா. ஆமா சார். 40 நாளா உட்கார்ந்து வந்திருக்கீங்க. எப்படி சாமி இப்படி எல்லாம் பேசுறது? என்னுடைய மகனா மனப்பாடம் பண்ணிட்டு வந்தியா? என்னடா மனப்பாடா? என் காலு குறைக்கல பிடிச்சிருமா. எப்படிடா டே டே கடூரமான தவம் செஞ்சால. குமிஞ்சிக்கிட்டே கண்ணே தந்தையார் வந்தீங்க, என் முகத்தை பாருமா. முகத்தில் முடிக்கிற நம்பியில் இல்லை. எங்க அப்பா இருக்கிறீங்க? அப்ப இந்த பக்கம் அப்பா கண்ணே கண்ணே என்னமா நடந்தது? என்ன காரணம்? எதற்கு என்ன நடந்தது, என்ன காரணம் என்று கேட்கிறீங்க? என்ன காரணம்? இன்னைக்கு ஒரு வேளை ஒட்டு குரலாக்குமா? என்னடா அது ஆச்சரியமா இருக்குது.